கலைவாணி சரஸ்வதி. ஓ, உங்களுடைய மனைவியோ கலைவாணி சரஸ்வதி. ஆமா. அப்படி கலைவாணியை திருமணம் வேதங்களுக்கு அதிபதி, மந்திரங்களுக்கு அதிபதி. சரி. 1000 கலைகள் 64 கல்விகளுக்கு சரி தலைவராக இருக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியாக இருந்தால் திருமணம் செய்து உங்களுக்கு என்ன வேலை? நான் ஒன்று தவறாமல் எனக்கு பிண்டம் பிடித்தல் எனக்கு வேலை. ஓ, பிண்டம் என்றால் பிண்டம் பிடிக்கிறது அப்படின்னு என்ன சாமி? அதனால பிண்டம் என்றால் ஆணுக்கு ஒரு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஒரு ஆணாகவும் சரி உயிர்களை படைக்கக்கூடிய வேலை. சுருக்குமா சொன்னா என்ன? நீ சுருக்குமா சொன்னா என்ன வேலை செய்யறவரு? யானை முதல் எறும்பு கடைசி சரி 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் அதாவது படைக்கக்கூடிய கடவுள். அந்த உருவங்களை படைக்கிற வேலையா? உனக்கா? உன்னை படைத்தவனே நான் தான். என்ன படிச்சது எங்க அப்பா? உங்க அப்பனை படிச்சவனே நான் தான். எங்க அப்பனை படிச்சது எங்க தாத்தை. உங்க தாத்தனையும் படித்தவன் நான் தான். நிஜமாலுமா? ஏச்சாமி என்ன படிச்சது நீங்கிற? சரி எனக்கு ஒரு 1.5 வயசுல ஒரு பையன் இருக்கிற அவனே நான் தானே படிச்சேன். அவனே நீ தான் படிச்சியா? எனக்கு இவத்துல ஒரு சந்தேகம் வருது. நாங்க கல்யாணம் பண்ணி நைட் 9 மணி ஃபர்ஸ்ட் நைட் விட்டாங்க என்ன எங்க கொண்டாட்டியும். நாங்க உள்ளார பூந்து கதவு சந்து எல்லாத்தையும் ஒரே சந்துல அடிச்சுக்கிட்டு நீ எப்படி உள்ளார வந்து வேலை விடுவ? தெய்வங்களின் கடாட்சம் அப்படி. அதுதான் எப்படிங்கிறேன். தலையில எழுதினாத்தான் அவன் பூமியிலே வந்து பிறப்பான். ஐயோ சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அதுதான் என் 1.5 வயசு பையனுமே உன்னாட்டுமே முழிக்கிறான். ஆனா வாய்க்கு எல்லாமே உன்ன மாதிரி தான் இருக்குதுங்க. அந்த நான் கூட உன்ன மாதிரி தான் இருக்குது. ஓ, நீங்க மேல இருந்து கைய காட்டினா போதும். என் அம்சத்தால் பிறந்தவன். ஓ, படிக்கக்கூடிய வேலை. நீங்க நான் சக்தி கொடுத்தாதான் உங்களுக்கு குழந்தையே பிறக்கும். மாமா என்ன செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் பையன் உனக்கு பிறந்ததா? யாருக்கு பிறந்தா என்ன அப்பன் சொல்றதுக்கு நான் இருக்கிறேன் சொல்லு. போகட்டும். ஆமாங்க நண்பா. சரி அப்படி பிண்டங்களை பிடிப்பது என் வேலையாக இருந்தாலும் நண்பா சரஸ்வதி கலைவாணிக்கும் இந்த பிரம்மதேவனுக்கும் நாரதன் தக்கன் தரணி என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகள். 3 குழந்தைகள். அதனால சரி இந்த சத்திய லோகத்திலே நாடொன்று தவறாமல் நான் உயிர்களை படைப்பது என் வேலை. உங்களுடைய வேலை. அதனால எனக்கு பிண்டங்கள் பிடிப்பதற்கு தாமதமாகின்றது. ஓ, நேரம் ஆகுதுங்க. ஆமா. சரி அதனால என் தேவி கலைவாணி இருக்கா. சரி நான் பிண்டம் பிடித்தா அந்த பிண்டத்தால் பிடிக்கப்பட்ட உயிர்களுக்கு அதாவது கல்வி அறிவு கொடுப்பது அவள் வேலை. வேலை. ஆமா. சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த உலகத்திலே உயிர்கள் உற்பத்தி ஆக முடியும். அதனால அப்படி இருந்தாலும் தேவியாய் கலைவாணி அழைத்து வா. உடனே அழைத்து வருகிறேன். கேளுங்கள் செவர்களை. பிரம்மதேவ மன்னனாகப்பட்டவர் மனைவியாகிய கலைவாணி சரஸ்வதி அழைக்க கலைவாணி போய் சபைக்கு வருகிறார்.
தம்பி புள்ளரசா ரவுச்சு ரவுச்சு அக்கா எக்கோ தம்பி புகழரசா பில்ல பில்ல சூப்பர்ரா இப்பதான் மாரியாய் கொண்டு வேண்டுதல் வைக்கிறேன் இப்பதான் மாரியாய் கொண்டு வேண்டுதல் வைக்கிறேன் அம்மா மாரியம்மா இந்த பிள்ளை மட்டும் எனக்கு எப்படியா விடியறதுக்குள்ள ரயிலே சொல்லிருச்சுன்னா உன் கோயிலுக்கு முன்னாடி காலையில மத்தாலக்காரையும் கொள்ளக்காரையும் காவு கொடுத்துறேன் இல்ல மாமா வேண்டுதல் வைக்கிற பிள்ளைக்கு ஆமா பிள்ளை ரெடியா விடுமுனே ஏங்க ஏங்க மத்தாலக்கார மாமா மாமா அத ரெண்டு பேர் இருக்கிறாங்க என் சொட்ட மாமனா இல்ல இந்த நெட்ட மாமனா அந்த மாமனா இந்த மாமனா இத பத்தி சொட்ட நினைக்காத அதாவது ஆடத்துக்கு போயிட்டு சரி முடி வெட்டிக்கிட்டே சும்மா மேல வெட்டனே கொஞ்சம் சேத்தி பிடிச்சு விட்டா முடிய அவ்வளவுதான் இல்லனா முடி வெட்டுங்க அப்படியா சரி 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 ரெண்டு பேரும் வேணும் சின்ன மாமனா ஓ கொழல்கார மாமா அவர் கையா கும்பிட்டு அப்படி விட்டு அவரை விட்டு இல்ல எங்க அத்தை கூட சொன்னுச்சு ஆமா முந்தானத்து ஏன் கிளி சீட் எடுக்கிறது இல்லன்னா மாமா வந்து முன்ன மாதிரி இல்ல நீ சரியில்லை அந்த அந்த கருவா பையனை கூப்பிட்டுக்கா ஏன்னா நீ தான் இறங்கி வாங்க ஆமா ஓரியா ஓரியா பட பாருங்க அண்ணா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறேன் சரி இந்த ஊருக்குள்ள நான் இப்படி தனிமையாக வரும்போது ஒரே ஒரு குஞ்சம் கூட காணும் ஆதமத்த முண்டை அறுத்து போடணும் வந்து மினி டெம்பேவே நம்பி போயிட முடியும் பாரு எத்தனாயிரம் குஞ்சு உக்காந்து நிக்குதுன்னு பாரு உனக்கு தகுந்த குஞ்சுக்கு போய் பிடிச்சிக்கோ உனக்கு நெட்ட குஞ்சு வேணுமா குட்டை குஞ்சு வேணுமா கோண குஞ்சு வேணுமா இல்ல அப்ப குஞ்சு தான் வேணுமா யாருன்னா இருக்கிறா ஏமா ஒருத்தர் நல்லா பிடிச்சதுங்கிறேன் சரி ஹோட்டல்ல எச்சல் எடுத்துதான் அவனை பிடிச்சது நிறுத்திருக்கிற அவன்கிட்ட போய் பேசுமா அவர்கிட்ட போனா நல்லா பேசுவாரா நல்லா பேசுவான் என்ன நம்பித்தான் போறேன் போகட்டுமா என்ன நம்பு நான் 4 ஆளுக்கு மேலால நான் கூட்டி போறேன் எதல ஏமா உயரமா கூட்டி போறேன் சரி ஆகட்டும் நீ போய் கை வேலை செய்ய போ ஏண்டா யா ஏண்டா ஓய் எவ்வளவு அழகா ஒரு பிள்ளை வந்திருக்குது சரி பாத்து ரசிச்சு ஒரு பாட்டு பாடாத ஏடா மணக்களது மேல சினக்களது என்ன அப்படி தெரியுற ஓ பாட்டு பாடி ரசிக்க சொல்ற நீ போய் உட்கார நான் பாத்துக்கிறேன் போ அம்மா அம்மா ஆளு பாரு மூச்ச பாரு வாழை பாரு பல்ல பாரு புட்ட வேணும் ஆளு கண்ணு கீழே வச்சிருக்கிறியா மேல வச்சிருக்கிறியா உனக்கு ஒரு லாரி கிடைக்கல பஸ் கிடைக்கல ஆமா கிடைச்சு வந்து யார மாப்பிள ஏண்டா புண்டை எனக்கு ஆற மாதிரி சொன்ன அந்த வேலை என்னத்தாண்டா என்ன மாதிரி புண்டு வேலையா ஏடி ஏடி சோளக்காரல போறவள கம்மக்காரல போறவள ஹரிகாட்ட போறவள ஒரு மேல ஒரு தேங்காய் ஏத்தி ஒரு கோயில் பூஜை வந்து கூதி ஆற மாதிரி புண்டு வாங்குற பாரு வாஜ்மானா நானு சாதாரணப்பட்ட பொம்பளை நினைச்சுக்காத என்னடி பண்ணுவ எடுத்து குடிச்சுக்கிட்டு நான் தண்ணி வராத விட மாட்டேன் மாப்பிள ஐயோ மத்தாலக்காரருக்கு தான் ரொம்ப நாளா தண்ணி வரலையா என்ன அது ஏதோ கொஞ்சம் குடிச்சு பாத்தீங்கன்னா வந்துரும் ஆட்டி கையில எடுத்தனா கண்ணல இருந்து தண்ணி வந்து நானும் அதே தான் சொல்றேன் உனக்கு எனக்கு சண்டை வேணாம் சரி நீ நானும் ஒத்து போயிடலாம் இருந்தாலும் ஒரு அழகான பெண்களை பாத்தீங்கன்னா ஏன் இப்படி உனக்கு வராதானா ஏன் இப்படி சின்ன சனிக்க வந்துட்டா உனக்கு வராதா பாடல் ஆமா அருமையான பாடல் பாடுவேன் ஒரே பாட்டா தான் இருக்கணும் ஒரே ஒரு பாட்டா இருக்கணும் உட்கார பிள்ளை அப்படியே படுத்துக்கணுமா படுக்கணும் மாப்பிள பாடுறேன் பாடையில போக அவளை ஆசையாக்கும் பாடையில போனவா ஆமா பாடன்னு சொல்லு பாட உன்னை பார்த்த உடனே எப்படி அழகான காதல் பாடு ஒண்ணு எடுத்து விடு அட இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள இங்கிலீஷ் படிச்சாலோ இந்த தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள உடல்ல கை உருளைச்ச காட்டக்கூடாது அதட்டு மேல சவுப்பு சாயம் தீட்டக்கூடாது வீட்டு புகழ இடுப்ப தெரிய மாட்டக்கூடாது நம்ம குடுக்க சுத்தி சுரட்ட முடிய எடுக்க கூடாது ஏண்டா பைத்தியக்காரா ஏண்டா புடிச்சிட்டு எடுக்கலாம்ங்கற நான் ஏன் எடுக்கூடாது காரணத்துக்கு கேளு சும்மா எடுத்து கீழே போட்டா குப்பையா வேஸ்ட் ஆகி போயிடும் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சிருந்து எடுத்தா மாதிரி எக்ஸல்ல 100 கிராம் முடி 400 விளம்பரம் பண்ணிட்டு வருவாங்க அவங்க கிட்ட எடுத்து போட 2 குண்டா வாங்கி பொழிச்சிக்கலாம் எத்தனை குண்டா வாங்கி இருக்கிற இது வரைக்கும் நானே என் கூட்டுக்காரி பாடு 3 குண்டா வாங்கி விட்டோம் ஏதோ நம்ம வீட்டுல முடிக்கல சரி இந்த பாட்டு பிடிக்கல இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல கடைசியா ஒரே ஒரு பாட்டு நல்லா குத்து பாட்டு பாடலாமா பாடுறியா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா அதான பாத்தி அது போய் நின்னாளா
புடிச்சிருக்கணுமே. என்னது பைத்தியமா பாட்டு எப்ப புடிச்சு சேல 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 கட்டா குரு குரு குருன்னு பாப்பாங்க. கவுனு போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. ஊ சொல்றியா பிள்ளை உம்ப சொல்றியா? இல்ல மாமா ஊன்னு சொல்றியா இல்ல ஊக்குன்னு சொல்றியா? பாரு ஒரே பாட்டு படாத. ஆமா சரியா? சரி போனால் போகட்டும். இருக்கிற ஜனமலை எந்திரிச்சு போயிட ஒரு மாப்பிள்ளை குத்து பாப்பா. பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் போகட்டும். பலவல்லம் பேசினா வாய்க்கேடு. பரிசு ஒரு பிள்ளை பெத்தா முழுங்கு. ஆமா ஆமா பூமிக்கேடு இருந்தாலும் ஆமா மாடு மாடு ஒன்னா சேர்ந்தா மலை மேல ஏறலாம். நீ நானும் ஒன்னா சேர்ந்தா பின்னாடி கல்லு சந்தில போதலாம். அவங்க ஆளா எங்க போனா நீ தாயா சொன்ன ஒத்து போயிடலாம். ஓ இருவரும் ஒத்து போயிடலாம். சீராக இருக்கும் தெய்வீக ராஜசபை, தெய்வீகமான சபை. இந்த ராஜசபை முன்பதாக சரி. கடல் அலை போல் இங்க காட்சியளிக்கிறது. உண்மைதான். கடலை போல் இருந்தாலும் சரி. எள்ளு போட்டா இல்லைங்கிறதா அப்படி ஆமாயா. இருந்தாலும் இன்று எதற்காக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள்? இன்னும் கருங்கொல்ல மாரியம்மன் திருவன். ஓய் என்ன மாரியம்மா? எனக்கு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக்அப் பண்ணு. எனக்கு தெரியும். ஒருவேளை மறந்து போயிட்டீங்கன்னா நான் உங்களை செக்அப் பண்ணேன். குறுங்கொல்ல மாரியம்மன், கருங்கொல்ல மாரியம்மன், குருகொல்ல மாரியம்மன் பண்டிகை. ஆமா அதாவது கும்பாபிஷேகம். தேபினா மருதல்லி ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய குறுங்கொல்ல மாரியம்மன். அதாவது பண்டிகை திருவிழா முன்னிட்டு இன்று ஒரே இரவு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார். இன்று அரங்கேற்று செய்துள்ள நாடகம் என்ன நாடகம்னா சுனில்குமார் அருமையான நாடகம். என்னன்னா சீத்தமில்ல போடுறாங்களே செம்பருத்தி. ஆமா மெல்ல திறந்தது கதவு. யாரடி நீ மோகினி தூக்கடி உந்தாவணி. ஓ செம்பருத்தி நாடகம் சொல்றியே. இதுல என்னன்னா வேஷனை கேக்குறேன். ஆமா நீ செம்பருத்தி நானும் தான் ஆதி. என்ன பண்ணுவோம்? ஓய் என்ன பண்ணுவோம்? பறிக்க முடியாது மச்சான் விடு. ஓய் செம்பருத்தி அது செம்பருத்தி நான் ஆதி. பைத்தியக்காரா ஓய் செம்பருத்தி ஆதியா? இல்ல இல்ல இன்னொரு நாடகம் பூவே பூச்சுடுவா. இந்த மூஞ்சி ஆதியம்மா அவன் எவ்வளவு அழகா இருக்கான். வேஷம் போட்டா எம்ஜிஆர் தான். அதனால அப்பேற்பட்ட மகா செத்து போயிட்டாரு. இல்ல இன்னைக்கு வச்சிருக்கிறது இருந்தாலும் திசை காளியம்மன் பிறப்பு. திசை காளியம்மன் பிறப்பு உண்மைதான். இப்ப கொண்ட நாடகத்துல கற்பார் விஷயமாக நான் வந்திருக்கேன். நான் யாரும் எழுத போகிறேன். நான் யாரும் விட்டு பாப்பா நீ கொள்ளக்கார விட்டாக்கணும் நான் சொல்ல சொல்ல நான் அப்படியே விரல விடுறேன் கணக்குல. அதில் விட்டா கவிச்சு